இந்த ஏப்ரல் மாசம் உங்க வாழ்க்கை பொங்கலை போல் ஆசீர்வாதமாய் இருப்பதாக. வெண்பொங்கல் வெண்பொங்கலை போல் எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? இன்னைக்கு காலைல வெண்பொங்கல் சாப்பிட்டேன். அதுல அரிசியும் சிறுபருப்பும் நெய்யும் உப்பும் எல்லாம் சேர்ந்து அருமையான ஒரு கலவையாய் மாறி அருமையான ஒரு சுவையில அதனுடைய அதனுடைய பதமே மாறிடுச்சு. இப்போ சிறுபருப்பு மட்டும் இருந்தா அது தனியா இருக்கும். அரிசி மாத்திரம் இருந்தா சுவை இருக்காது. இப்படி விசுவாசிகளாகிய நம்மளுடைய வாழ்க்கையில தேவனுடைய மகிமை கலந்து அவருடைய கிருபை, அவருடைய நீதி, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய சித்தம் இதெல்லாம் அற்புதமா மிக்ஸ் ஆகி ஹோலி ஸ்பிரிட்டால பியூட்டிஃபுல் ரேஷியோல அழகா மிக்ஸ் ஆகி கிறிஸ்துவின் மனம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கையாய் நம்ம வாழ்க்கை இருக்குது. ஸோ இந்த மாதம் தொடங்கி நீங்க எல்லாரும் இப்படி மகிமையில கலந்து அவருடைய வல்லமை, அவருடைய பலத்த கரம் எல்லாம் அருமையா மிக்ஸ் ஆகி அற்புதமாக மனம் வீசக்கூடிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கை இருக்கும்படியாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து மென்மேலும் பலப்படுத்துவாராக. பலத்தின் மீது பலன், மகிமையின் மீது மகிமை. அதனால பொங்கலை போல பொங்கல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு அதனுடைய காம்பினேஷனை நீங்க சாப்பிடும்போது இந்த இந்த ஞாபகம் உங்களுக்கு வரணும். கிறிஸ்து எனக்காய் வந்து மரித்து ரத்தம் சிந்தி என் மீது உள்ள சாபத்தை எடுத்துட்டாரு, என் மீது உள்ள பாவத்தை எடுத்துட்டாரு. இப்பொழுது நான் பிதாவோடு கூட சமாதானம் உண்டாகி அவருடைய மகிமையில அவருடைய எண்ணங்கள் நம்மளுடைய எண்ணங்களோடு கலப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்பொழுது நமக்கு இருக்கிறது. அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ காட் பிளஸ் யூ.